பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஒரு தலைப்பு என்னன்னா, அறிவும் ஞானம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அறிவுனா என்ன, ஞானம்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கோட் மூலியமா ஆரம்பிக்கிறேன். யாரோ ஒருத்தவங்க இப்படி சொன்னாங்க, என்னன்னா, நாலேஜ் இஸ் நோயிங் தட் டொமேட்டோ இஸ் அ ஃப்ரூட், விஸ்டம் இஸ் நாட் புட்டிங் இட் இன்டு அ ஃப்ரூட் சாலட். அப்படின்னா அர்த்தம்னா, அறிவு என்ன சொல்லிக் கொடுக்கும்னா, தக்காளின்றது ஒரு பழம்னு சொல்லிக் கொடுக்குமா. ஆனா ஞானம்ன்றதை எதை சொல்லிக் கொடுப்பேன்னா, தக்காளி அந்த பழத்தை வச்சு நம்ம ஃப்ரூட் சாலட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஞானம் சொல்லிக் கொடுத்தோம். அந்த அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதை பாருங்க. ஒரு அறிவுன்றது ஹாரிசாண்டல் லைன்னா இப்படி வரதான் ஹாரிசாண்டல். பட் ஞானம்ன்றது வெர்டிகல், அப் டு டவுன். அது எதை மீன் பண்ணுதுன்னா, ஹாரிசாண்டல்னா இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதுதான் அறிவு. ஆனால் ஞானம் என்பது பரத்திலிருந்து, உன்னதத்திலிருந்து தேவன் கொடுக்கக்கூடியதுதான் ஞானம் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சரி, ஞானத்தின் காரியங்களை பற்றி சில சிறப்புகளை பற்றி நான் சொல்றேன். செல்வத்தின் பெருக்கத்தை விட ஞானத்தின் பெருக்கமே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேதமும் நமக்கு சொல்லுகிறது. விஸ்டம் அவுட்வைஸ் வெல்த் அப்படின்னா, செல்வத்தை விட ஞானம் மேலோங்கியதான். அதாவது ஒரு மனுஷனுக்கு எத்தனை சொத்து சுகம் இருந்தாலும் அந்த மனுஷனுக்குள்ள ஞானம் இல்லைன்னா அந்த மனுஷன் ஒன்றும் இல்லை. ஞானவான் தான் எல்லாவற்றையும் காட்டிலும் மேலானவன் சொல்லிட்டு, ஞானம் தான் எல்லாவற்றையும் விட சிறந்ததுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தின் பல காரியங்கள் பாருங்க, உலகத்தின் பல தத்துவ மேதைகள் கூட சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் கூட என்ன சொன்னார்னா, எல்லா செல்வத்தையும் விட ஞானம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஒருத்தரை பத்தி நான் சொல்றேன். சில பேர் பாருங்க, நம்ம எல்லாருமே பதில தான் பெருசா பாக்குறோம். ஆனா பதிலை காட்டிலும் கேள்வி, அந்த கொஸ்டினிங், அதோடைய ஞானம் என்றது எவ்வளவு முக்கியம் நிறைய பேர் தெரியாது. ஸோ கொஸ்டினிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பதில்களை காட்டிலும் ஹவு த கொஸ்டின் இஸ், அந்த கொஸ்டினை வச்சு தான் ஆன்சரே வருதுன்னா அப்போ அந்த கொஸ்டின் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்டா பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சார் ஐசக் நியூட்டன் சொன்னார். சார் ஐசக் நியூட்டனை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கிரேட்டஸ்ட் இன்வென்ஷனை கண்டுபிடிச்சாரு. நம்ம பிசிக்ஸ்லாம் படிச்சிருப்போம். ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. லாஸ் ஆஃப் மோஷன், இயக்க விதி, லாஸ் ஆஃப் மோஷனை பற்றி அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு ஃபேமஸாக தெரிஞ்சது யூனிவர்சல் கிராவிடேஷன், அந்த ஈர்ப்பு விதி. அதை எப்படி கண்டுபிடிச்சாரு? நகைச்சுவையான ஒரு கதையா இருக்கும். ஆனா அது பாருங்க, ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ ஒரு தலையில ஒரு ஆப்பிள் விழும். அந்த ஆப்பிள் விழுந்த பிறகு ஒரு கேள்வி கேட்பாரு, ஏன் இந்த ஆப்பிள் நேரா கீழே விழுது, ஏன் அது வேற அந்த பக்கம் விழல, இல்லைன்னா ஹாரிசாண்டலா விழல, இல்லைன்னா வேற மேலோங்கி ஏன் போகல, இந்த ஆப்பிள் ஏன் கீழே தான் வரணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. ஸோ அதுல பாருங்க ஒரு அந்த ஞானத்தை அது மூலமாய் அவர் வெளிப்படுத்தினார். அதனாலதான் சொன்னாரு, அளிக்கப்படும் பதில்களை காட்டிலும் கேட்கப்படும் கேள்விகளை பகுப்பாய்வு செய்யும் போது புத்திசாலித்தனத்தை சிறப்பாக கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 46-52 அதை வாசிக்கும் போது இயேசுவின் 12 வயது. அப்ப பாருங்க, இயேசுவின் 12 வயதுலயே அவர் ஞானத்துல சிறந்திருந்தான்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஜீசஸ் growed in wisdom, stature. உலகத்துல சொல்லுவாங்க, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க. சில பேர் ஆள் மட்டும் வளர்ந்துருப்போம், ஆனா நமக்கு அறிவு, சில காரியங்கள் அறிவு இல்லாம நம்ம செயல்படுவோம். ஆனா இயேசு பாருங்க, ஆளும் வளர்ந்தார், அதே சமயத்துல ஆளும் அறிவும் வளர்ந்து ஞானத்துல சிறந்திருந்தார் சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.